ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈவில் லவுட் அனிமேயோட எபிசோட் 11 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே என்ன உங்களோட எண்ணிக்கை அது ரொம்ப அதிகமாக இருந்தா இதை வச்செல்லாம் என்ன தோக்கடிக்க முடியாது. இந்த இடத்துல எல்லாரையுமே அப்படியே வெட்டி சாய்க்கிறான். இருக்கிற ஒருத்தங்களை வெட்டி சாய்க்க பார்க்குற கிறிஸ்டினாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, கிறிஸ்டினாவை நிறைய பேர் தாக்க வர உங்களையும் அவ வெட்டி சாய்க்கிறான். நீங்களா என்னோட சோடு மேல இருக்க டஸ்ட்மா தான் உங்க எல்லாரையுமே நான் விட போதில்ல. இந்த குப்பை எல்லாத்தையுமே நான் கிளீன் பண்ண போறேன். இவ இந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா வெட்டுறதுக்கு ஒரு வகையில காரணமும் அந்த பகை தான். நான் பைரட்ஸ் அவளோட நிலைமைய ஒரு மாதிரி ஆக்குனாங்களே, அதுக்காக தான் இப்படி வெட்டி போடுறா. லியாமும் கத்துறான், அட பைரட்ஸ் பசங்களா, உங்களால எவ்வளவுதான் முடியுமா? முன்னாடி நீங்க எதுவுமே இல்ல, என்னோட படம் அது ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஆனது. அதே மாதிரி அவங்க தாக்க வராங்களா? அங்க அமாகியும் சொல்றா 270 டிகிரில இருந்து அவங்க தாக்க வராங்க. கேட்டோனே அவன் சம வேகமா முன்னாடி போறான். அவங்களாலையும் அங்க எதுவுமே பண்ண முடியல. என்னதான் தாக்க ட்ரை பண்ணாலும் நம்ம லியாமோட ஷீல்டு அது தடுக்குது. இவங்களால அங்க எதுவும் பண்ணவும் முடியல. பாக்குற மத்த ஆளுங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. என்ன உனக்கு என்ன பயமா இருக்கா? உண்மையை சொன்னா எனக்கும் பயமா தான் இருக்கு. நம்ம லார்டு அவர் ஒன்னும் நார்மலான சைல்டா எனக்கு தெரியல. இப்போ நோபலா பிறந்திருக்கலாம், ஆனா என்னதான் பிறந்திருந்தாலும் அவரோட சொந்த பேரண்ட்ஸ் அவங்களே துரோகம் பண்ணிட்டாங்க. இவரை தனியா விட்டும் ஓடி போயிட்டாங்க. அப்படி இருந்தா அவரோட மனசு அங்க தளரவில்லை. அவர் அப்படியே முன்னேறி வந்து அவரோட டெரிட்டரியை இந்த அளவுக்கு க்ரோ பண்ணிருக்காரு. ஹீரோவும் அவனோட பாஸ்ட் எல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா வெட்டி போடுறான். சைடு நம்ம ஹீரோ கீழே இருக்கிற அந்த சோல்ஜர்ஸும் சொல்றாங்க, நம்ம எம்பியருக்கு துரோகம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மள தூக்கிட்டாங்க. உண்மையை சொன்னா நம்ம இவரு கீழே ஒர்க் பண்றதுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும். இவருக்கு சர்வ் பண்றதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு என்னதான் ஒரு நோபலா இருந்தோம் நம்மள ஒரு ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு நோபலை நான் பார்த்ததே இல்ல. சேஃபா இருக்கிற வரைக்கும் நம்ம மேல யாராலையுமே கைய வைக்க முடியாது. அதே மாதிரி என்னதான் பைரட்ஸ் திரும்பவும் தாக்கினாலும் நம்மளுக்கு எதுவுமே ஆகாது அவர் இருக்கிற வரைக்கும். அங்க டைரக்டா நம்ம ஹீரோவும் அங்க நிறையவே அட்டாக்ஸ் பண்றாங்க. ஷீல்டா இருக்கா, ஷீல்ட உடைச்சா வந்திதான் உள்ளே போக முடியும். ஆக எல்லார்கிட்டயும் சொல்ல அமாகி வந்து சொல்றான், சீக்கிரம் நம்மளோட லியாம் அவர் வந்து அந்த ஷீல்ட உடைக்க பாக்குறாரு. எல்லாருமே ஷீல்டு மேல போக்கஸ் பண்ணுங்க. அங்க இதே மாதிரி மத்தவங்களும் போக்கஸ் பண்ணி தாக்குறாங்களா? பார்த்தோன்னே எனிமிங்களும் நம்ம ஹீரோவை தாக்க வராங்களா? நம்ம ஹீரோவோட சோல்ஜர்ஸ் அவங்க வந்து காப்பாத்துறாங்க. நடுவுல நம்ம கிறிஸ்டினா அவளும் வந்து காப்பாத்துறான். பாக்குற பாஸுக்கு ஒண்ணுமே புரியல. அதோ அவன் தான் நம்மள தாக்க வந்தவன் நினைக்கிறேன். அவனோட நைட் சூட்டை பாருங்க, அவனோட மோபைல் நைட் சூட் அது ரொம்ப பழசு. அவனால எப்படி எல்லாரையுமே கொல்ல முடியுது? இந்த மாதிரி நம்ம என்ன பண்றது? நம்மளோட நிலைமை போக போக மோசமாயினே இருக்கு. கேட்டோன்னே அவருக்கு புஞ்ச போயிட்டு இங்க இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு இதனால எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் கொடுக்கறாரு, சீக்கிரம் முன்னாடி இருக்க அந்த ஆளுங்களை விடாதீங்க, அப்படியே கொல்ல பாருங்க. நடுவுல நம்ம ஆளுங்களே வந்தாலும் பிரச்சனை இல்ல, அவங்களையும் சுட்டு தள்ளுங்கல. இதே மாதிரி அவங்க தாக்குறாங்களா? இந்த சைடா ஒரு தப்பிக்கிறதுக்கு பாக்குறாரு. நடுவுல அவங்களோட ஆளுங்களும் இருக்க அங்க அவங்களால ஓடவும் முடியல. அங்க கரெக்டான டைம்ல ஹீரோ மேல வந்துடுறானா? இதை பார்த்து அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. பாடு வழியா ஒரு தப்பிக்க பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே நொறுக்குறான். இங்க தப்பிக்க பார்த்தா எல்லாமே லேட்டு. அங்க மத்தவங்க கிட்டயும் நம்ம ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி அவ்வளவுதான், நம்ம ட்ரெஷர் ஹண்ட்டுக்கு போக வேண்டியதான். ஆனா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். திடீர்னு இந்த மொத்த ஸ்பேஸ்ஷிப்பை அவங்க வெடிக்க வச்சிட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களால தப்பிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எப்படி அவங்க வெடிக்க வைப்பாங்க? அங்க சேஃப்டிக்கு ஒரு வாட்டி அவனோட ராக்கெட் பஞ்ச ஓடுறான். இதனால அந்த ஸ்பேஸ்ஷிப் இன்னமும் டேமேஜ் ஆகுது. உள்ள இருக்க நிறைய பேர் இறந்து போறாங்க. அவ்வளவுதான், உள்ள போக வேண்டியதான். இப்போ ட்ரெஷர் ஹண்ட்டுக்கான டைம். இதே மாதிரி போற வழியில அங்க அவரு சொல்றாரு, நீங்க உள்ள போகும்போது கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது, ஏன்னா எப்போ யார் வருவா நம்மளுக்கு தெரியாது. நல்லா பார்த்தனா சில பேர் இங்க ஒழிஞ்சுன்னு இருக்காங்க. உங்களோட கண்ணுக்கு அங்க தெரியல. ஹீரோ தாக்குறானா? அங்க எனிமிஸ் கிட்ட ஒரு வித்தியாசமான சூட் இருக்கு, ரேடார்ல கூட டிடெக்ட் ஆகுது அந்த மாதிரி சூட். இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க கிட்ட இருக்கா? ஆனா பிரச்சனை இல்ல, நம்ம முன்னாடி இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. ஏன்னா நம்ம இங்க வந்ததுக்கு காரணம் உங்களோட ட்ரெஷரை அடையணும் தான். உங்களோட சூட்டை பார்க்கும் போதே தெரியலையா இந்த மாதிரி இவங்க ரொம்ப வெல்த்தியா இருக்காங்கன்னு? அதுக்கப்புறம் அவங்க உள்ள போறாங்க. உள்ள ஒரு பாடையும் அவங்கள தடுக்குதா? அங்க நம்ம ஹீரோவா அவங்க ப்ரொடெக்ட் பண்ண சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ அவளைக்கும் கண்டுக்கல. இருங்க, இவங்க எல்லாரையுமே நானே பாத்துக்கிறேன். அங்க தாக்குறதுக்கு அவங்க வராங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு உடன் சோதா இருக்கும், அதை வச்சு சும்மா தான் அவன் வீசுறான். அதுக்கே அவங்க காலி. இதை பாக்குற மொத்தவங்களும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அட ஒரு செகண்ட்ல எல்லாரையுமே வெட்டிட்டாரு. கேள்விப்பட்டேன் அவரோட ஸ்கூல் ஸ்வாட்மேன்ஷிப் அதை வந்து அவரு மாஸ்டர் பண்ணிட்டாருன்னு. அதனால தான் அவரு இந்த அளவுக்கு இன்கிரெடிபிளா மாறிட்டாரோ. லியாம் அவர் உண்மையிலேயே ஆசம் தான். இதுக்கப்புறம் அவங்க உள்ள போறாங்க. உள்ள அந்த செகண்ட் கமாண்டருக்கு என்ன பண்ணும் தெரியல. எப்படியாச்சும் அங்க இருந்து தப்பிக்கணும்னு பாக்குறான். ஆனா ஒருத்தங்களா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க லியாமோட படையும் வர அவங்க கிட்ட அவன் கெஞ்சுறான், இருங்க என்ன கொல்றாதீங்க, எனக்கு வந்து தெரியும் அவரோட ட்ரெஷர்லாம் எங்க இருக்குன்னு. நான் தான் செகண்ட் கமாண்டரே, எனக்கு எப்படி அதை ஓபன் பண்ணும் அதெல்லாம் தெரியாது. அவன் வேறமா என்ன யூஸ் தான் பண்ணிருக்கான். கேட்டவுடனே லியாமுக்கும் புரியுது. அவரும் அங்க கேக்குறாரு, எஸ் என்ன வந்து ஹையர் பண்றேங்க, நான் வந்து உங்களை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஒரு பெரிய ரூலரா இருக்கிறதுக்கான தகுதி இருக்குன்னு, அதனால என்ன ஹையர் பண்ண முடியுமா? ஆனா அவனோட கதையும் அங்கேயே முடியுது. இதை பாக்குற கைடு
மைண்டால அங்க எதையுமே ஏத்துக்க முடியல. இப்படிதான் இந்த லியாம் அவன் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அவனுக்கு புரியவே இல்ல. அதுக்கு காரணம் அந்த பைத்தியக்கார டீச்சரா இல்ல அவனாலயா இவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். ஒரு பயங்கரமான பிளான போட்டா எல்லாத்தையுமே அவங்க கெடுக்க தான் செய்யறாங்க. ஆனா எனக்கும் வேற வழி இல்ல. இந்த கேப்டன் அந்த மொட்டைக்கு தான் நான் பவரை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போதான் நம்ம லியாம தோக்கடிக்க முடியும்ல. இதனால அவரும் மொட்டையை தேறாரு. மொட்டையும் அவங்க பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா மாட்டினா உள்ளதான் காலி. ஏன்னா இவரோட தலையில ஒரு பவுண்டி இருக்கு. இப்ப என்ன புடிச்சிட்டா அவங்க பவுண்டிக்காக கொள்ளதான் போறாங்க. இப்படி இவன் போகும்போது ஒரு போக அப்படியே வாய்க்குள்ள போகுது. கைடோட சவுண்டும் கேக்குது. நீ ரிவெஞ்ச கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட இல்லையா? சோ தாராளமா லியாமுக்கு ரிவெஞ்ச கொடு. நான் உனக்கு என்னோட பவரை கொடுக்கறேன். அங்க ஆமான அவன் சொல்ல அவனுக்குள்ள அது போதா அவனோட உடம்பே ஒரு மாதிரி வித்தியாசமா மாறுது. அந்த கேப்டன் அவங்க சொல்றாரு பரவாயில்ல எனக்குள்ள அந்த ஸ்ட்ராங்கஸ்டான எனர்ஜி அது ஃபீல் ஆகுது. ஆமா உனக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி உன்னோட ஸ்கின் அடமெண்டைட விடவும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால நீ எதுக்கும் பயப்பட தேவையில்ல. இன்னமும் அவரோட பவரை ஏத்தி விட அங்க ஒரு சம வேகமா போக ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு நாயோட இல்யூஷன் அவன் பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகுது. அப்புறம் தான் சடனா அவனுக்கு விஷயம் ஞாபகம் ஆகுது. இவனோட பாஸ்ட் லைஃப்ல ஏமாத்தாம இருந்ததுன்னா அது அவனோட நாய்க்குட்டி தான். அதுதான் வந்துட்டும் போகுது. ஃபர்ஸ்ட் எபிசோட நல்லா பார்த்துதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவனோட டாகிய பாத்திருப்பான். அதுதான் இங்க ஹெல்ப்பும் அவனுக்கு பந்து. இந்த இடத்துல திரும்ப அவனுக்கு பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுமா? இந்த இடத்த நோக்கி அவன் போறான். இல்ல ஏதோ ஒரு கோல்டு மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. லியாம் உங்களை பார்க்கும் போதே தெரியுது உங்களுக்கு கோல்டுனா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அங்க கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதானோ? இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு வராங்க. நம்ம லியாமுக்கு அந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப டவுட்டா இருக்கா. சுட்டு உடைக்க சொல்றான். அந்த இடமே உடையுது. இல்ல நிறையவே ஆன்டிக்கான பீஸ் எல்லாமே இருக்கு. பரவாயில்லையா லியாம் இது ஒரு மிகப்பெரிய ட்ரெஷர் நம்மளுக்கு. ரொம்ப சந்தோஷமாகாதீங்க. இதே மாதிரிதான் என்னோட அந்த ஏமாத்தின அப்பா அவரும் நிறையவே ஆன்டிக் பீஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. ஆனா எல்லாமே ஃபேக் தான். அதனால இதை பார்த்து நீங்க ஏமாறக்கூடாது. நம்ம ஹீரோக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்வாடு கிடைக்குது. அது நல்லா இருக்குமா? அதை அவன் வச்சுக்கிறான். பரவாயில்ல இது நல்லா இருக்கு. ஆனா இது மியூசியம்ல டிஸ்பிளே பண்ண ஒரு ஸ்வாடு தானே. இருந்தாலும் அவன் கேட்கல அதை வச்சுக்கிறான். அங்க லியாமுக்கு மத்தவங்க வழியா மெசேஜ் வருது. லியாம் தெரியல என்னதுன்னு ஒரு வித்தியாசமான மோஸ்டரிங்களை தாக்கின்னு இருக்கு. அதுவும் உங்களை கொல்லணும்னு கத்திக்கினே இருக்கு. இன்னொருத்தனை அது கொல்லவதான் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தாக்குறான். ஆனா அவளைக்கும் எதுவுமே ஆகல. அங்க தாக்க வரும் போதே அதோட கைய வெட்டி விட்டுறான். நான் நினைச்ச மாதிரியே நீ உண்மையிலேயே ரேம்பேஜா தான் இங்க போயின்னு இருக்க. அங்க திரும்ப அவன் தாக்க வரனா நம்ம ஹீரோக்கு ஒரு புதுசா ஒரு ஸ்வாடு கத்திருக்கும்ல அதை வச்சு தாக்குறான். கோசாவோட கை அங்க துண்டாவுது. இந்த மாதிரி தாக்க ஆரம்பிக்க அங்க எந்த விதமான அட்டாக்கும் ஒர்க்கே ஆகல. அங்க கோசாவாலையும் எதையுமே நம்ப முடியல. அடே நீ உண்மையிலேயே யாரா? என்ன விடவும் இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. ஒரு கட்டத்துல அவன் கெஞ்ச ஆரம்பிச்சான். என்ன தயவு செஞ்சு விட்டுரு. நான் எது வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். என்னோட முழு ட்ரெஷரையும் நான் உனக்கு தரேன். லியாமோ சொல்றான் இல்ல எனக்கு ட்ரெஷர் ஒன்னும் வேணாம். நான் ட்ரெஷர் எல்லாமே ஆல்ரெடி எனக்கு சொந்தமாயிடுச்சு. இதுக்கு மேல உன்னால என்ன பண்ண முடியும்? இல்ல இந்த மாதிரி எனக்கு கொள்ளாத. நான் எல்லாமே உனக்கு பண்றேன். என்னோட கட்டளை எல்லாத்தையுமே நான் ஒபே பண்றேன். அங்க திடீர்னு அவன் தாக்க வரானா அங்க திரும்ப அவன் காலை வெட்டி விட்டுறான். உண்மையான கலரை எனக்கு காட்டுற பத்தியா? ஹீரோ கையில இருக்க அந்த ஸ்வாடு அது உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. ஏன் அவன் மெயின் வெப்பனா மாத்திக்கலாம்னு யோசிக்கிறான். இடத்துல அவன் திரும்பவும் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். தயவு செஞ்சு என்ன விட்டு ஒன்னும் பண்ணாத. பின்னாடியே அந்த கமாண்டரும் சொல்றாரு லியாம் இங்க அவரை கொன்னுலால. ஏன்னா அவனால நிறைய பேரு நம்ம ஆளுங்க இறந்து போயிட்டாங்க. இல்ல பவுண்டி இருக்குல்ல இவனை உயிரோட கொண்டு போனா அதிகமா பணம் கிடைக்கும் இல்லையா? இல்ல உயிரோடவோ இல்ல அப்படியே இவனை கொண்டு போனாலே போதும். நம்மளுக்கு எப்படியோ அது கிடைக்கதான் போகுது. ஓ அப்படியா விஷயம்? நான் இது தெரியாம இவனை வெட்டின்னு இருக்கேன். சரி முடிச்சிட வேண்டியதான். அங்க அப்படியே முடிச்சு விட்டுறான். அந்த டாஸ்க்கும் அங்க முடியுது அவனுக்கு. அங்க லியாம சொல்றான் மீதி விஷயத்த நீ பாத்துக்கோ. ஆனா நான் யோசிச்சு பார்க்கல இந்த மாதிரி இந்த விஷயம் எவ்வளவு சீக்கிரத்துல முடியும்னு. அங்க அமாகியும் சொல்றான் வெல்கம் பேக் மை மாஸ்டர் அப்படின்னு இவன் சொல்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இந்த எபிசோடு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.